இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. நவராத்திரி சூட்சும ரகசியங்கள். நவராத்திரி வழிபாடு மற்றவர்களுக்காகவே. சித்தன் அருள் 1461. அக்டோபர் 10 2023 அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு. ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். நவ இரவுகள் நவராத்திரி என்றே. இதன் தன்மையைக் கூட முன்னோர்கள் ஆசி பெற்று வந்தாலே சிறு சிறு குறைகள் எவை என்றும் புரிந்தும் கூட ஒவ்வொருவரும் முன்னோர்களே எவ்வாறெல்லாம் இறைவனை வணங்கி போற்றி துதித்தார்களோ பின் நிச்சயம் மீண்டும் இறைவனிடத்தில் அவர்கள் சென்று இதன் தன்மை அறிவியல் வழியாகவே யான் விவரிக்கின்றேன். இதனால் அனைத்து முன்னோர்கள் ஆன்மாக்களும் நிச்சயம் மகிழ்ச்சி அடைந்து பின் எம் பிள்ளைகளும் எங்களுக்கு சரியாகவே கவனித்து இதனால் பின் முன்னோர்கள் எல்லாம் தெய்வங்களை எப்படி எல்லாம் பெண் தெய்வங்களை எல்லாம் எப்படி போற்றி இதனால் பின் அவர்களிடத்தில் தெய்வங்களிடத்தில் எல்லாம் மனம் இருந்து பின் எங்கள் பிள்ளைகளுக்கும் அருள் தாருங்கள். இவ்வாறு கஷ்டத்தில் உள்ளனர். ஆனாலும் சில ஆன்மாக்கள் பிறந்துவிடும். பிறக்காத ஆன்மாக்கள் இப்புரட்டாதி திங்கள் மட்டுமே புரட்டாசி மாதம் பின் முக்திக்கு செல்லக்கூடிய இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் இவ்வாறு எந்தனுக்கு தெரியாமல் என் பிள்ளைகள் நினைக்கின்றார்களே எங்களைப் பற்றிக் கூட என்று. இதனால் இறைவனிடத்தில் பெண் தெய்வங்கள் இடத்தில் முறையிட, ஆனாலும் இதனைப் பற்றியும் கூட சொல்கின்றேன் இறைவன் ஒன்றே என்று. ஆனாலும் இப்படி இருக்க நிச்சயம் பின் அதாவது என் மீது பின் இவ்வாறு செய்கின்ற அவர்களிடத்திற்கும் சென்று நிச்சயம் வழிகாட்டுங்கள். யான் உங்களுக்கு பன்மடங்கு மனித பிறப்பு எடுத்து பின் அனைத்தும் செய்தேன் என்றெல்லாம். அதனால்தான் நவராத்திரி பெண் தெய்வங்கள் இல்லத்திற்கு வருமப்பா. நிச்சயம் சில வழிகளிலும் கூட நல் வழியாகவே சில கர்மாக்களை நீக்குவதற்கு கூட அப்பொழுது நல்முறைகளாகவே யான் சொல்லியவாறே நன்முறைகளாகவே ஒவ்வொரு தினத்தன்றும் நவமூலமாகவே பெண் உடுக்கும் ஆடையை ரவிக்கை துணி பின் ஒரு தீபம் ஏற்றி நிச்சயம் அப்பனே பின் ஆடையை வைத்து நலமாகவே சில மஞ்சள் குங்குமம் இதில் கூட அறிவியல் உண்மைகள் இருக்கின்றதப்பா. இவையெல்லாம் வரும் காலங்களில் சொல்கின்றேன் அப்பனே. நவராத்திரி தினங்களில் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வளையல் பூக்கள் என 9 நாளும் ஒவ்வொரு ரவிக்கை துணி வைத்து தேவியை வணங்கி வருதல் வேண்டும். அப்படி நவராத்திரி முடிந்தவுடன் 9 ரவிக்கை துணி உள்ளிட்ட மஞ்சள் குங்குமத்தை ஆலயத்திற்கு அல்லது ஏழை பெண்களுக்கு அளித்திடல் வேண்டும். நிச்சயம் ஒவ்வொரு தினத்திலும் ஒரு அம்பாளை மகேஸ்வரி, காமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி முறையே சைலபத்ரி, பிரமசாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காளராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்திரி. நிச்சயம் ஒவ்வொரு தினத்திலும் ஒரு அம்பாளை வேண்டிக் கொண்டு நன்முறைகளாக கொடுங்கள். இப்படியே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவதினங்களோடு. ஆனாலும் கடைசியில் ஏதாவது ஒரு திருத்தலத்தில் இல்லை என்றாலும் நிச்சயம் ஏதாவது பெண்ணுக்கும் நிச்சயம் இதை அளிக்க சில தரித்தரங்கள் நீங்குமப்பா. சொல்லிவிட்டேன். அதனால்தான் இன்னும் ஆயுத பூஜை விஜயதசமி என்றெல்லாம் உங்களுக்காக இல்லை. இவை முன்னோர்கள் உணர்ந்து செய்தார்கள். இதனால் முன்னோர்களை இறைவனை அனுப்பி நலமாகவே மன்றாடி போராடி இறைவனை அனுப்பி நீங்களும் முன்னோர்கள் எல்லாம் எதை பயன்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் ஓர் நாள் நிச்சயம் எவற்றின் மூலம் முன்னேற்றம் அடைகின்றதோ அவையெல்லாம் வைத்து நிச்சயம் பூசைகள் புரிகின்றதா? அப்பனே, நவராத்திரி கடைசி நாட்களில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்று பொருள்களை வைத்து பூஜிப்பது உங்களுக்கு ஏதும் செய்யவில்லையப்பா. உங்களுக்காக இதை மற்றவர்களுக்காகவே செய்கின்றீர்கள். இதுதான் இங்கு சூட்சமம். முதலில் முன்னோர்கள் ஆசிகள். இவை உயர் ஆன்மாக்கள் அணுக்களாகவே. இவையெல்லாம் நிச்சயம் வரும் காலங்களில் எடுத்துரைக்கின்றேன் நலமாகவே. எங்கெங்கு எதனை நிச்சயம் ஏற்படுத்தி பின் வாக்கினால் செப்பினால் அப்பனே புண்ணியம் என்பதெல்லாம் நிச்சயம் அப்பனே. அதனால் முதலில் அப்பனே புண்ணியம் செய்யுங்கள் அப்பனே. அப்பனே சில மனிதர்கள் எதிர்பார்த்து செய்கின்றார்கள். எதிர்பார்ப்புடன் செய்வது அப்பனே புண்ணியத்தில் சேராதப்பா. கலியுகம் அழியும் யுகம் சொல்லிவிட்டேன் அப்பனே.
அழிவுகளும் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். இதை நிச்சயம் பெண்கள் தவறாமல் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே. ஏனென்றால் கலியுகத்தில் ஒரு பெண் நிச்சயம் தன்னை உணர்ந்து நடந்தாலே போதுமானது அப்பா. அனைத்தும் தலை நிமிருமப்பா. அதனால்தான் பெண்களுக்கு முதல் மரியாதை அப்பனே. கலியுகத்தில் கணவன்மார்கள் சண்டைகள் சச்சரவுகள் இன்னும் எதையோ ஒழுக்கமாக எவை என்றெல்லாம் இக்கலி யுகத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள். அதனால் தான் பழைய முறைப்படி அப்பனே. எதற்காக அறிவியல் வழியாகவும் விளக்குகின்றேன் மீண்டும். செய்து வாருங்கள் அப்பனே. இன்னும் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதன் சூட்சுமம் அதாவது அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. பின் தெரியாமல் வாழ்ந்து விடாதீர்கள். தெரியாமல் பின் வழிபடுவதும் இறைவனை வழிபடுவதும் வீணே என்பேன் அப்பனே. அதனால் தெரிந்து வாழக் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றாகவே இதை நிச்சயம் பயன்படுத்த வாக்குகள் காத்துக் கொண்டிருக்க அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள். வாக்கு சுருக்கம். முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் இறைவனை வணங்கி போற்றி துதித்தார்களோ, முன்னோர்கள் எல்லாம் தெய்வங்களை எப்படி எல்லாம் பெண் தெய்வங்களை எல்லாம் எப்படி போற்றி துதித்தார்களோ, அதுபோல நாம் நவராத்திரியில் பெண் தெய்வங்களை வழிபட எங்கள் பிள்ளைகளுக்கும் அருள் தாருங்கள். இவ்வாறு கஷ்டத்தில் உள்ளனர் என்று பெண் தெய்வங்களிடம் நமக்காக வேண்டுவார்கள் நம் முன்னோர்கள். என் மீது பின் இவ்வாறு செய்கின்ற அவர்களிடத்திற்கும் சென்று நிச்சயம் வழிகாட்டுங்கள். யான் உங்களுக்கு பன்மடங்கு மனித பிறப்பு எடுத்து பின் அனைத்தும் செய்தேன் என்றெல்லாம் பெண் தெய்வங்களிடம் நமக்காக வேண்டுவார்கள். அதனால்தான் நவராத்திரி பெண் தெய்வங்கள் நம் இல்லத்திற்கு வருவார்கள். அடியவர்கள் இங்கு ஒன்றை